ரொம்ப தெளிவாக நல்லா தான் பேசியிருக்கார். அற்புதமான பேச்சு. நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன். அது பெரியார் பேசுனதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சிலேயே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுனது தான். என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் அதே பெரியார் 1938 குடியரசு இதழ் அவர் நடத்துகிற தாளிகையில் தனித்தமிழ்நாடு வேண்டும், தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன். காட்டு மிராண்டி பாஷை தமிழ் கற்றுக்கிட்டா பிச்சை தான் எடுக்கணும். ஆமாம் சொன்னார். அவரோட பேச்சு அப்படி. காட்டு மிராண்டி பாஷைன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ கல்வெட்டுகளில் இருக்கிறா இல்லையா? இந்த கீழடி ஆராய்ச்சியில் கீரல் எழுத்துக்களில் இருக்கா இல்லையா? மதுரை, அம்மா, இந்த மாதிரி எழுத்துக்கள் எடுக்கிறாங்க, படிக்கிறோம். அதைத்தான் இவன் கொண்டு வர மாட்டேங்கிறான். ஐயையோ இது இவன் தமிழன் தான் மூத்தவன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அதனால் அவர் பெரியார் அந்தந்த அரசியல் சூழ்நிலையில் பலர் பேசுவாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம வீட்டில் திட்டுவோம், சனியனை, தரித்திரம் முடிச்சவனை. இதோ இவர் மன்சூர் அலிகான் இந்த தேதியில் தன் மகனை சனியன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. அவர் அப்படி தான் பேசுவார். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக தமிழின் தொன்மையை தெரிஞ்சுதானே, எல்லாம் தெரிஞ்சுதானே அவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கமல் ஸ்பீச் இஸ் மார்வலஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.